மொக்கையா இருக்கே. ஒருவேளை துணியை மட்டும் கட் பண்ணுமோ? அபியக்கா, நமக்கு ஜெனரேட்டர் கூட வாடகைக்கு தர மாட்டாங்க. நீ என்னடானா நம்பிக்கையோட துணியை கட் பண்ணிட்டு இருக்க. எப்படிக்கா தைக்க போறோம்? மா, எப்பவும் போல மிஷின்ல தான்மா தைப்போம். ஏ கணேசா, இது பவர் மிஷின்டா. கரண்ட் இல்லாம எப்படி தப்ப? ஓ, ஐ சி. இதுல தைக்கலான்னா நம்ம அபி விட மாட்டா. அம்மாவோட மிஷின்னு சொல்லுவா. சரி. கணேசா, என்ன பி? இந்த மிஷினை கொஞ்சம் புரிய. இதையா தூக்கணுமா? கொஞ்சம் தள்ளி வை. அபி, என்னம்மா இது? டெய்லர் தான் நாங்க 2 பேர் இருக்கோம்ல. இதே மாதிரி அம்மாவை கும்பிட்டுட்டு நாங்க தைக்க மாட்டோமா? நீ ஏன் அபி கஷ்டப்பட்டுக்கிட்டு? இத்தனை நாளா உங்களை கஷ்டப்படுத்தினலக்கா, இப்ப நான் கஷ்டப்படுறேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நாங்க என்ன பெருசா கஷ்டப்பட்டோம்? தெய்வானாக்கா ஓங்கி மிதிக்கிறப்போ இந்த மிஷின் தான் கஷ்டப்பட்டுச்சு. இப்ப இந்த மிஷின் கரண்ட்ல ஓடுதுன்னு அக்காவே இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சது. நீ முதல்ல மிஷினை விட்டு எந்திரி, அக்கா வந்து மிதிக்கட்டுமே. கணேசா, காஜா போடுறதுக்கு ரெடி ஆகு. நாங்க சும்மா தானே அபியக்கா இருக்கோம். இன்னைக்கு நாங்க காஜா போடுறோம். கணேச வேடிக்கை பார்க்கட்டும். ஆமா, நான் இன்னைக்கு வேடிக்கை மட்டும் பாக்குறேன். ஐயா வாங்க. மாமா வாங்க. மாமா கணேசா, ஐயா தண்ணி குடுப்பா. பேசி பேசி தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. இந்த குடு. குடு. மாமா, என்னாச்சு மாமா? ஈச்சனார் ஆபீஸ்க்கு போனா காந்திபுரம் ஆபீஸ்க்கு போன விரட்டுறானுங்க. காந்திபுரம் ஆபீஸ்க்கு போனா கணபதி ஆபீஸ்க்கு போன விரட்டுறானுங்க. கணபதி ஆபீஸ்க்கு போய் பார்த்தா இங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு கையை விரிக்கிறாங்க. இங்க பாருமா, 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வாங்கின அப்ரூவலுக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது சார். நீங்க சர்வேரை பாருங்கன்னு சொல்றாங்க. சர்வேரை போய் பார்த்தா உங்க கிட்ட இருக்கிற பட்டா செல்லாது, எங்கிட்ட இருக்கிற கவர்மெண்ட் ஆர்டர் தான் செல்லுன்னு சொல்றாரு. நீங்க வேணா போய் கலெக்டர் பாருங்கன்னு சொல்றாருமா. ஆமா, கலெக்டர் போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னே இல்ல, எங்க போயிட்டு வர? போன் அடிச்சு எடுக்க மாட்டியா? இங்க பாரு, நீ தான் உறுப்பு இல்ல, மத்தவங்க உருப்படியா வாழ ஏதாவது செய்யலாம்ல. மாமா, வந்ததும் வராததுமா எதுக்கு அவனை திட்டுறீங்க? அவனை எங்கெங்கயோ போய் அலைஞ்சிட்டு தானே வரான். சொல்லு அபி, நல்லா எடுத்து சொல்லு. என்ன மட்டும் விவரமா திட்டுறல்ல, நீ மட்டும் டாக்குமெண்ட்டையே கரெக்டா வச்சுக்கவே இல்ல. உங்க அப்பா உனக்கு இந்த இடத்த தானமா கொடுத்தாரு. ஆனா அவளோட அப்பாவுக்கு இந்த இடம் எப்படி வந்தது, அந்த டாக்குமெண்ட் எங்கன்னு கேக்குறாங்க. நான் மட்டும் என்ன பண்ணட்டும்? இங்க பாரு, இது பரம்பரை சொத்து. 3 தலைமுறையா நம்ம கிட்ட தான் இருக்குது. இது பாரு, அதோட தாய் பத்திரத்தை தான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அந்த பத்திரத்தை பத்தி தான் எவனும் பதில் சொல்ல மாட்டேங்கிறானுங்களே. 10 நாள் கழிச்சு விசாரிச்சு சொல்றேன்னு சொல்றானுங்க. அபி, நான் தான் காலையிலே ஒரு ஜென்செட்டை கடையில கொண்டு வந்து வைக்க சொன்னனே, இன்னும் கொண்டு வரலையா? நீ ஏன் கால் வலிக்க தச்சிக்கிட்டு இருக்க? யாரும் தரல ரகு. ஏன் தரல? எப்படி தரமாட்டேன்னு சொல்லுவாங்க?
கோயம்புத்தூர் ஃபுல்லாவே எல்லா கடையிலும் கேட்டு பார்த்தாச்சு. எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதில தான் சொல்றாங்க, ஜென்செட் ரிப்பேர்னு. நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியல. நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? நீங்க யாருக்கு என்ன கெடுதல் பண்ணீங்க? பாவம் பொம்பளை பிள்ளைங்க. நான் தான் பெத்து வச்சிருக்கேன் உன்னை. யாருக்கிட்ட எப்ப என்ன பண்ணுச்சுன்னே தெரியல. உருப்படாதவன். அவங்க திட்டம் போட்டு பழி வாங்குறாங்க. அதுல நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இங்க பாருப்பா, என்னை பத்தி தேவையில்லாம பேசாத. நம்ம சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். பாவம் அபி கரண்ட் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்னு நாம இப்ப யோசிப்போம். இங்க பாரு, அதனாலதான் நான் படாத பாடு பட்டுட்டு இருக்கேன். ஒண்ணும் நடக்கலையே. விடுங்க மாமா, அம்மாவோட மிஷின் இருக்கு, என் காலில் வலு இருக்கு, தச்சுக்கலாம். ஆனா அக்கா, நாளைக்குள்ள 18 துணி டெலிவரி பண்ணணும்க்கா. 3 பேரும் மாத்தி மாத்தி தைச்சா கூட 10 துணிக்கு மேல தைக்க முடியாதேக்கா. ஏன் முடியாது? 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆக போகுது. ஏ கணேசா, நீ போய் எமர்ஜென்சி லைட்டை ஏற்பாடு பண்ண. அது 1 மணி நேரத்துக்கு மேல தாங்காதே. அப்புறம் அதை எங்க எடுத்துட்டு போய் சார்ஜ் போடுவீங்க? இங்க பாரு, நம்ம வீடு இல்ல, அங்க கொண்டு போய் சார்ஜ் போட வேண்டியதா? ஏன்பா, அது சார்ஜ் ஏறுற வரைக்கும் இவங்க எல்லாம் இருட்டிலே இருப்பாங்க. என்ன முட்டாள்னு சொல்றது இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் புத்திசாலியா யோசிங்க. அபி, முதல்ல இவனை கடை விட்டு வெளியே போக சொல்லு. ரொம்ப ஓவரா பேசுறான். மாமா கொஞ்சம் அமைதியா இருங்க மாமா. என்னம்மா எல்லாரும் இவ்வளவு சிரமத்தில் இருக்கிறோம், இவன் பாட்டுக்கு புரிஞ்சுக்காம கிண்டல் பண்ணிட்டே இருக்கான். கிண்டெல்லாம் ஒன்றும் பண்ணல. இதுக்கெல்லாம் என்ன தேர்வுன்னு யோசிக்க தான் சொன்னேன். நம்ம வீட்டுல தான் கரண்ட் இருக்குல்ல, அப்படியே 2 வயரை போட்டு இழுத்து போட்டா இந்த கடைக்கு கரண்ட் வந்துட போகுது. அப்புறம் அவங்க வேலையை பார்க்க போறாங்க. இவனுக்குள்ள இவ்வளவு அறிவா? மாமா, காலையில இருந்து மாத்தி மாத்தி யோசிச்சுட்டு இருக்கோம், யாருக்குமே இது தோணலையே. பாருங்க, ரகு புத்திசாலி மாமா. புத்திசாலி இல்லம்மா, இந்த ஒயர் போட்டு எடுக்கிறதெல்லாம் கிரிமினலோட வேலை. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் அந்த கிரிமினல் வேலையை போய் பாரு போ. நீ பெத்தவன் கிரிமினலா இல்லாம கவர்னராக இருப்பான். கரண்ட் வந்துருச்சு. ஒயர்மேனுக்கு ஒரு டீயை சொல்லுங்க. ரகு சாதிச்சிட்ட. தேங்க்ஸ் ரகு. பரவாயில்ல அபி. இப்ப எதுக்கு இந்த முட்டாளுக்கெல்லாம் தேங்க்ஸ் கைதட்டல் எல்லாம்? வேலையை பாருங்க. என்னடா முறைப்பு? நான் வரேன் அபி. அக்கா, என்ன பாக்குறீங்க? வேலையை ஆரம்பிங்க. சரி அபி. தனம், சீக்கிரம். கணேசா. சரி. மிஸ்டர் ஜோ. அனாமிகா, ஃபரூக் ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. உங்க கம்பெனில வேலை செய்யற ஐடியாவே இல்ல. எதுக்கு சிரிக்கிறீங்க? எங்களை பார்த்தா சிரிக்கிற அளவுக்கு பஃப் மாதிரி தெரியுதா? மிஸ்டர் ஜோ, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. செஸ்ல ராணி நினைச்ச தூரத்துக்கு போக முடியும், ஆனா ராஜா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் முன்னுக்கு வருவான். ஐ அம் தட் குவீன். ராஜா எங்க ஸ்டெப் வைப்பான்னு தெரிஞ்ச குவீன். மிஸ் சௌபர்ணிகா. கால் மீ ஷாவு. யா சௌபு. வாட் யூ வாண்ட்? நதிங். பொய் சொல்லக்கூடாது. உனக்கு லண்டன் கேலண்டர் ஷூட் மாடல்ஸ் எல்லாருமே நீ டிசைன் பண்ண காஸ்டியூம்ஸ் போடணும். Isn't that your dream? Am I right? Yeah, of course. Did you get an email? உன் கனவு
நிஜமாயிடுச்சு.